அன்பர்களே, 26/9/2024 இரவு 12 மணி இருக்கும். நான் பெரம்பூரிலிருந்து வில்லிவாக்கம் வரும்போது சிக்னல் இல்லாமல் ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையில் வண்டி நின்றுவிட்டது. அந்த நேரத்தில் எட்டி பார்க்கும்போது என்னுடைய செல்போன் கீழே விழுந்தது. நானும் இறங்கினேன். தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவில்லை. ஆனால் வில்லிவாக்கம் ஆர்டிஎஃப், வில்லிவாக்கம் ஸ்டேஷன் ஆர்டிஎஃப் 2 பேர் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் போலும். அவர்கள் வந்து, என்ன தேடுகிறாய், எங்கிருந்து வருகிறாய், எதற்காக, எங்கே வீடு என்றெல்லாம் விசாரித்தார்கள். அவர்கள் விசாரித்து விட்டபோது நான் சொன்னேன், என்னுடைய செல்போன் கீழே தவறி விழுந்து விட்டது, அதை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று. அவர்கள் வந்து மிகவும் சிரமப்பட்டு என்னுடைய செல்போனை வெகுநேரம் கழித்து எடுத்தார்கள். எடுத்த பின்னால் என்னுடைய வீட்டிற்கு அவர்கள் ஃபோன் செய்தார்கள், செல்போன் கிடைத்து விட்டது என்று. நான் வீட்டுக்கு வரவில்லை, ஸ்டேஷனிலே இருந்து விட்டேன். வெகு நேரமாகியும் அவர்கள் ஃபோன் செய்யவில்லை, ஃபோன் கிடைத்தது என்று தகவல் சொல்லவில்லை. ஆனால் வெகு நேரம் அவர்கள் தேடி அந்த மேடு பள்ளமான இடத்தில் அந்த செல்போனை கண்டுபிடித்து விட்டார்கள். விட்டவுடன் என்னுடைய மகன் ஃபோன் செய்திருந்தான். அந்த தகவலை வைத்து அவர்கள் என்னுடைய மகனிடம், செல்போன் கிடைத்து விட்டது, இந்த தகவலை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். நான் வீட்டிற்கு வந்துவிட்டேன். பிறகு அந்த ஸ்டேஷனுக்குள் போய் என்னுடைய செல்போனை நான் கேட்டபோது, காலையில் தருகிறோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னேன். பல நிமிடங்கள், ஏறக்குறைய 1 மணி நேரம் அவர்கள் தேடி அதை கண்டுபிடித்துவிட்டு எடுத்து இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டேன். காலையில் 8 மணிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் ஃபோனை தந்து விடுகிறோம் என்றார்கள். அதே போன்று நான் செல்வதற்கு 8:30 மணி ஆகிவிட்டது. ஆனால் இதை எடுத்த காவல்துறையினர் அதை என்னிடம் தருவதற்காகவே நான் வரும் வரை அவர்களுடைய ஷிஃப்ட் முடிந்தும் கூட காத்திருந்து என்னுடைய கையில் அதை கொடுத்துவிட்டு எழுதி வாங்கினார்கள். இந்த அளவுக்கு கடமை உணர்வோடு வேலை செய்யக்கூடிய காவல்துறையினர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர்களுடைய சேவை மிகவும் பாராட்டக்குரியது, மிகவும் நல்ல சேவை. இவர்கள் எடுத்து என்னுடைய கையில் கொடுக்கும் வரை அவர்கள் டியூட்டி முடிந்தும் கூட வேலைக்கு போகவில்லை. ஆனால் அதை அன்று அவர்கள் எடுத்து கொடுக்காவிட்டால் எனக்கு அது நிச்சயமாக கிடைத்திருக்காது. அந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையோடு இந்த வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் காவல்துறையில், ஆர்டிஎஃப் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல்காரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே காவல்துறையினர் இன்னொரு நாள் நான் பெரம்பூரிலிருந்து
வரும்போது ஒரு காவல்காரர் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினார்கள். நான் தனியாக இருப்பதை பார்த்து அவர் தனியாக இருக்கிற பெட்டியில் ஏறாதே, அது யாராவது செல்போனை பறித்து கொண்டு ஓடும்போது உங்களால் அதை ஓடி கைப்பற்ற முடியாது. 4 பேர் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஏற வேண்டும், நீங்கள் வயதானவர்கள் என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள். இப்படிப்பட்ட உத்தமர்களை நிச்சயமாக நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு பாராட்டுதலுக்குரியவர்களாக வில்லிவாக்கம் ஆர்பிஎஃப் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சேவையை மனசார பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.